ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரி கிளாஸில் ஜிக்ஜாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வர்றதுக்காக தான் இந்த செயின் போடுறோம். இந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு வெளியில் அவுட்டரில் ஒரு சின்னதாக லாக் போட்டு நீங்கள் எந்த பக்கம் செயின் போட போகிறீங்களோ அந்த பக்கம் லாக்கை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எப்பயும் போல் செயின் போட ஆரம்பிச்சிருங்க. இது ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இதே மாதிரி செயின் போட்டு இப்போ அந்த லைனுக்கு வெளியில் ஒரு லாக் போட்டுருங்க. ஒரு லாக்னால் சின்ன செயினாக போட்டு எந்த பக்கம் நீங்கள் செயின் போட்டு போகிறீங்களோ அந்த பக்கம் அந்த லாக்கை இழுத்துட்டு எப்பயும் போல் நீங்கள் செயின் போட்டு போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரிகிறபடி தான் சொல்லியிருக்கேன். அந்த லைனில் கரெக்டாக கொண்டாந்து செயினை நிப்பாட்டிட்டு வெளியில் ஒரு செயின் போட்டு திருப்பி லாக்கை நீங்கள் எந்த பக்கமாக செயின் போட்டு போகிறீங்களோ அந்த பக்கமாக லாக்கை திருப்பிக்கோங்க. இப்போ நான் அந்த லைனில் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டு இது மாதிரி லாக் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஷார்ப் வர்றதுக்காக தான் அது. இது எதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லாக் போட்டு வெளியில் ஒரு லாக் போட்டு அந்த செயினை திருப்பிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு லாக் நான் வெளியில் கொண்டு போயிட்டேன். இப்போ நம்ம எதை நோக்கி போகிறோமோ அந்த பக்கமாக அந்த லாக்கை இழுத்துக்கோங்க. செயின் ஃபஸ்ட்டில் நீங்கள் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்னதாக போட்டால் தான் அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லாஸ்ட்டில் என் நாட் போட்டுக்கோங்க.